நிஷாவோட 1,00,000 மதிப்புள்ள புடவை எல்லாம் அன்னைக்கு அன்பாக்சிங். 1,00,000 வரும் நிஷாவோட சாரீ கலெக்ஷன். என்ன வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்ன காமிக்கிறியா? ரைட், காமிங்க. ஒவ்வொரு புடவையா அடிக்க வச்சுருக்க. இதுதான் கல்யாண புடவை. இதுதான் என்னுடைய கல்யாண புடவை. சென்னை சில்க்ஸில் எடுத்தது. தெரியாது, முதல்ல எடுத்துட்டு வந்தாங்க. சென்னை சில்க்ஸில் தான் ஜாகுமார். ஜாகுமார்னா எல்லாம் 10 வருடம் வயசாயிருச்சு இதுக்கு. அதான் கலர் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. நீங்கள் எல்லாம் எத்தனை புடவை வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நிஷா வச்சிருக்கிறது இது பாதி தான் வச்சுருக்கா, இன்னும் பாதி பீரோவில் இருக்கு. ஃபுல்லாகவே இதுதான் என்னோட சாரீ, ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எல்லாமே தான், இவ்வளோதான் என்கிட்ட சாரீ இருக்குது, இவ்வளோதான் இருக்குது. இதுக்கு மேலே எல்லாம் இல்லை. சரி, சுடிதார் வச்சிருக்கா ஒரு 500 சுடிதார். சுடிதார் கலெக்ஷன் கம்மி தான். சரி, நிஷாவோட சுடிதார் கலெக்ஷன் வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள். இதை விட கம்மி. நல்லா சுடிதார், ஆனால் போடவே மாட்டான் எந்த ட்ரெஸ்ஸும். ஒரே போட்ட பிச்சைக்காரி மாதிரி போட்ட துணியே போட்டுட்டு கிழிச்சிட்டு அப்புறம் தான் புது ட்ரெஸ்ஸில் கை வைக்கணும். எனக்கு என்ன தெரியும். ஆனால் மண்டையை போட்டோம்னா, சீக்கிரம் மண்டையை போட்டோம்னா இதெல்லாம் யாருக்காவது கொடுத்துருவாங்க. யாருக்கும் கொடுக்கமா? மாவா எடுத்துகிட்டு போவா. எனக்கிட்ட இருக்கிறது 4 டவுசரு, 4 கிழிஞ்ச டிஷர்ட்டு, சட்டை. ஓகே, கல்யாண புடவை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிஷாவோட கேரளா சாரி. இது வந்து ராசி சில்க்ஸில் எடுத்தது. கரெக்டு தானே நிஷா? உங்கள் அம்மா தள்ளுனுச்சு. கேரளா சாரி. இதெல்லாம் கட்டி நான் பார்த்ததே இல்லை. இது கேரளா சாரி நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். என்கிட்ட மொத்தம் 3 கேரளா சாரி இருக்கு. அதான் 2 ஒன்று வந்து இன்னும் 2 எங்க? 1 இந்தா இருக்கு, 1 வந்து எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தா, 2 வந்து 1 வந்து ப்ரொமோஷனுக்கு வந்தது, 1 வந்து வீட்டில் எடுத்துட்டு வந்தது. இது ப்ரொமோஷனுக்கு வந்தது. இது மயில் போட்டிருக்கும். இது ஒரு கேரளா சாரி. ஓகே, ப்ளவுஸ் கலெக்ஷனு இதெல்லாம் வீடியோ சுடிதார் கலெக்ஷன்லாம் வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள். இதை பார்க்குற எல்லா புடவையிலும் உங்களுக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ எண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் காட்ட எத்தனை புடவை வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனாவது புடவை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் காட்டுறது 3வது புடவை. சரி, ஃபஸ்ட்டு என்னோட கல்யாண புடவை காட்டினேன், 2வது கேரளா சாரி, 3வதும் கேரளா சாரி. அடுத்தது 4வது இது ஃபஸ்ட்டு அந்த இதில் இருக்க ட்ரெண்டிங் ஆகும்ல, அந்த ட்ரெண்டிங் திருச்சியில் எடுத்தது. திருச்சியில் எடுத்தது. இது ஒன்று. இது கூறப்பட்டாவது என்ன கூறப்பட்டாவதுன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? சரி, 4வது 5வது புடவை. இது செல்வாக்கு ரொம்ப பிடிச்ச புடவை. கும்கி புடவை தான். கரெக்டா? இதில் தான் அந்த மனமுள்ள பொண்ணு அதுல இருக்கிற ஷார்ட்ஸ். இது கும்கி போட்டானியா? இது வந்து அந்த காலத்து பாட்டிங்க எல்லாம் கட்டமாக போடுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள புடவை. ஓகே, அடுத்தது கலச்சக்கம் அடைக்க வேண்டாம். ஒரு புடவை சும்மா கம்மியாக ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் 1500 ரூபா. ஜாக்கெட்டு தைக்கிறது, ஜாக்கெட்டு எடுக்கிறது, புடவை 100 ரூபா தான் ப்ளவுஸ் தைக்க. அப்போல்லாம் 200 ரூபா 150 ரூபாய்க்குலாம் தைச்சிருப்பேன். நீ ரொம்ப அப்படியே ஓவரா 500 ரூபாய்க்குலாம் ஜாக்கெட் தைச்சா ஆரி ஒர்க் ப்ளவுஸே வந்து இல்லை. ஜாக்கெட்டு தைக்க மொத்தமாக நான் சொல்கிறேன். புடவை ஜாக்கெட்டு தைக்கிறது 1000 ரூபாய்க்கு மேலெல்லாம் போறீங்க. அடுத்ததா இது வந்து ப்ரொமோஷனுக்கு வந்த புடவை, ஒரு சாயம் போன புடவை, எடுத்து போன புடவை. தண்ணிக்குள்ளே போட்டோன்னே அப்படியே கலர்லாம் வாங்கி போயிடும். ஆனால் இதோட குஞ்செல்லாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா? இப்போ நீ கட்டியிருக்க புடவை? கட்டியிருக்க புடவை நல்லா இருக்கா? எனக்கு மேக்ஸிமம் வந்து எல்லாமே இதுக்கு வந்ததாக தான் இருக்கும், ப்ரொமோஷனுக்கு வந்ததாக தான் இருக்கும். அது ஒரு 10 புடவை, எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்த ஒரு 10 புடவை, செல்வா எடுத்து கொடுத்த ஒரு 10 புடவை, அவ்வளோதான் இருக்கும். இப்போ எத்தனாவது புடவை? 1 2 3 4 5 6வது புடவை பார்த்தோம். இது 7. இந்த மாதிரி அடிக்கிற கலர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எடுத்து தருவாங்க. இது எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது.
இந்த நல்லா இருக்கா? நல்லா இல்லை, நல்லா என்னப்பா, நான் நல்லா கட்டுறேன். உனக்கு என்ன? பார்க்கறது நாளில் பார்க்குறேன். நீ ஏன் பார்க்குற? அடுத்தது நீங்கள்லாம் எத்தனை புடவை வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில். என்கிட்ட மேக்ஸிமம் க்ரீன் பிங்க் ரெண்டும் தான் அதிகமாக இருக்கும். அதில் டார்க் பிங்க், லைட் பிங்க்கு அந்த மாதிரி மேட்ச் ஆகிடும். 8வது புடவையா? இதான் வண்ணாரஸ் பட்டு கட்டி அப்படின்ற பாட்டுக்கு எடுத்த புடவை. இது வந்து ட்ரெண்டிங். இது ஒரு சீசன். டபுள் ஷேடு வந்து புடவை தூரத்தில் நின்று பார்த்தா எல்லோ மாதிரி தெரியும், கொஞ்சம் பக்கத்தில் வந்து டார்க் க்ரீன் மாதிரி தெரியும். இப்போ எனக்கு பார்க்கையில் என்ன கலரில் தெரியுதுன்னா சில்வர் கலர் மாதிரி, கோல்டு கலர். இங்கே பாருங்க, இப்படி காமிக்கிறேன் சைடு. இப்போ பார்த்தீங்களா, கோல்டு கலர் மாதிரி தெரியும். கிட்டக்க போனோம்னா ஒரு பச்சை கலர் மாதிரி தெரியும். நல்லா இருக்கு. இது பேராவனில் எடுத்ததா? திருச்சியில். இதில் தீபாவளிக்கு எடுத்த படம். தீபாவளிக்கு தான் எடுத்த படம். ஓகே, நெக்ஸ்ட்டு. எல்லாம் கண்ணு வச்சிருவாங்க, கண்ணு வைக்க போகிறாங்க. பரவாயில்ல, வச்சா என்ன ஆகும்? எரிஞ்சிருமா? அவ்வளோ படம் வச்சுருக்கேன். எனக்கே நான் எத்தனை படம் வச்சுருக்கேன் எனக்கே தெரியாது. ஆனால் இந்த வீடியோ பார்த்து எனக்கு நான் தெரிஞ்சுப்பேன். இப்போ எத்தனாவது படம் காமிச்சாச்சு? 4 8 படம் காமிச்சாச்சு. இது என்னோட பர்த்டேக்கு எடுத்த படம். போன வருஷம் பிறந்த நாளைக்கு. இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். ப்ளவுஸ் தான் நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் எல்லாம் டிசைனாக வச்சு தைச்சிருப்பா. கழுத்து, கழுத்து, ஷூ கழுத்து அவங்களே சொல்லுவாங்க. ஜாக்கெட் ப்ளவுஸ் நாளைக்கு ப்ளவுஸ் வீடியோ தானே, அதில் சொல்லுவாங்க பாரு, என்ன நீ எல்லாம் ஹோல்டு மாடலாக இருக்குன்னு. ஸோ மேக்ஸிமம் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து எனக்கு விவரம் தெரியாது. யாரு உனக்கு விவரம் தெரியாது? அதனால ஊரை ஏதாவது தச்சு கொடுத்தா போட்டுக்க. ஊரை விட்டுட்டு வந்து கொஞ்சம் இதாயிட்டு 4 இடத்துக்கு போறேன், கல்யாணம் காதுகுத்துலாம் போறேன்ல, அந்த இடத்துல கல்யாணம் காதுகுத்துல அடுத்த முதுகு ஜாக்கெட்டை பார்க்கறது. முதுகு ஜாக்கெட் இல்லை, இப்போ இது போட்டிருக்காங்க, அப்போ நம்மளுக்கு தச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கறது. அடுத்தது நான் சாரின்னு கட்டினது ஃபர்ஸ்ட் இந்த புடவை கல்யாணத்துக்கு வர்றப்ப. இல்லை எங்கள் அம்மா எடுத்து கொடுத்து கம்பெனிக்கு செட்டு சாரின்னு வந்து எடுத்து கொடுத்தது இந்த ஒரு புடவை. இதே மாதிரி என் ஃப்ரெண்டுகிட்ட ஹீனாட்டெல்லாம் இருக்கும். ஹீனா செட்டு சாரி எங்கே இருந்தாலும் வரவும், வாங்க அட்டண்டன்ஸ் போடவும். மாமா பார்த்து உங்களை சாரி பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஒட்டிக்கும், வரையே தெரியாது, வலுவலுன்னு இருக்கும், நைஸாக இருக்கும். அந்தளவு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே ஞாபகார்த்தகமாக இந்த புடவை கட்டவே இல்லை, கட்டினதும் இல்லை. அப்போ கம்பெனிக்கு போனப்போ கட்டினது, அதுக்கப்புறம் கட்டினது. ஹீனா மாமா பார்த்து 10 வருஷம் ஆகுது. ஹீனா எங்கே இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணப்ப கட்டின புடவை இது. இது வந்து செல்வா ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபோட்டோவில் எடுத்த புடவை இது. இந்த புடவையில் ஃபோட்டோ இருக்கா? அதான் ஒரு கருவண்டு கம்யூனிட்டி மாதிரி இருப்பியா? அதை ஏன் பிரிக்கிற ஊக்கெல்லாம்? என்னடி எடுத்துக்கிட்டே இருக்க? இடுப்பு வேற வலிக்குது, எனக்கு நிற்க முடியல. ஏன் மாசம் இருக்கே? செல்வா நிற்கிற போஸ் நான் சொல்றேன் பாருங்க. அதுலயும் உண்ட மயக்கம் வேற கொஞ்சம் இருக்கு. அடுத்தது இது வந்து அதுக்கும் முன்னாடி உள்ள பிறந்தநாளுக்குள்ள புடவை. 3வது வருஷம் பிறந்த நாளைக்கு உள்ளது. இது ஏதோ ஊசி மணியா ஏதோ ஒரு மணி சொல்லுவாங்க, ஊசி ஏதோ சொல்லுவாங்க. அப்போ உள்ள புடவை இது. இதுவுமே டபுள் ஷேடு தான் தெரியும், ஒயிட்டாகவும் தெரியும், பிங்காகவும் தெரியும். ஓகே, அடுத்த புடவை மடிச்சு பாதுகாக்கணுமே. நிஷா ஒரு பீரோல் வாங்கி கேட்டிருக்கா. நான் இல்லை, உங்கள் அம்மா. ஆமாம், எங்கள் அம்மா தான் 550 புடவை வச்சுருக்கா. அது வச்சுருக்கே 4 கிழிஞ்ச புடவை. இது வந்து இதுக்கு எடுத்த புடவை. எதுக்கு? தீபாவளிக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்தாங்கல்ல. இந்த தீபாவளிக்கு எடுத்ததுங்க, இந்த வருஷம் தீபாவளிக்கு. இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி. சூப்பராக இருக்கு. இதே கலரில் என்கிட்ட சட்டை இருக்கு. தியா தர்னிஸ் கிட்ட ட்ரெஸ் இருக்கு. தியாவுக்கு கவுன் இருக்கு, தர்னிஸ் சட்டை இருக்கு. இவனுக்கு என் தம்பிக்கும் சட்டை இருக்கு. சட்டை எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுத்தோம். எங்க மாமாவுக்கு சட்டை இருக்கு, எங்க அத்தைக்கு புடவை இருக்கு. ஆமாம், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது தீபாவளி அன்னைக்குன்னு இதுதான் போட்டிருந்தது. நெக்ஸ்ட்டு
இந்த ஒரு பிங்க் ரொம்ப ஃபேவரட் பிங்க்கு. இது வந்து ஒரு ரம்ஜான் அப்போ எடுத்தது எங்களோட குரூப் saree. எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, என் தங்கச்சி, நான் எல்லாருமே இந்த புடவை வச்சுருக்கோம். தீல போட்டு கொளுத்தி விடு. புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இல்லை. நல்லா இருக்கு. நல்லா இல்லை. புடவை நல்லா இல்லைன்னா ஓகே. அடுத்ததான் வந்து பார்ப்போம். இது ஃபுல்லாகவே எப்படி இருந்துச்சுன்னா, இது ஃபுல்லாகவே ஒரு பீரோ ஃபுல்லாக இருக்கும். பீரோவில் வந்து 2 ரேக் ஃபுல்லாக புடவை, 2 ரேக்கில் வந்து ஒரு ரேக் ஃபுல்லாக வந்து சுடிதார், ஒரு ரேக்கில் வந்து இந்த நைட்டி அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த புடவை இதுவும் இதுவும் செட்டாக வந்துச்சு. ப்ரொமோஷனுக்கு வந்த புடவை தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள ப்ளூ வந்து இதில் மேலே வரும், இதில் உள்ள க்ரீன் கீழே வருதா, அது பிங்க் இதில் வரும். இது ரெண்டுமே ஒரே சேமாக வந்த புடவை. நல்லாயிருக்கும். ப்ரொமோஷன் புடவையெல்லாம் நல்லா சேர்த்துட்ட கொஞ்சம். மறுபடியும் கேட்டாங்க, நான் தான் வேணான்ட்டேன் நிறைய பேர். ஓகே. அடுத்தது இது வந்து கஜி சுஜி இருக்காங்கல்ல, அவங்க எடுத்து கொடுத்த புடவை. அவங்க எடுத்து கொடுத்தது சுவிட்சர்லாந்துல இருந்து வந்த புடவை. ஒரு காட்டன் சாரி மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். இதைய எடுக்கிறது கட்டுறதுலாம் பெருசு கிடையாது. கட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கலட்டி மறுபடியும் துவைச்சி அதே மாதிரி. இந்த புடவையோட ஜாக்கெட் எப்படி இருக்கும்னா, காலர் வச்ச ஜாக்கெட் கரெக்டா? அது இந்த புடவை. இந்த புடவையோட ஜாக்கெட் வந்து இந்த கலர்ல தான் இருக்கும். இதோட தான் காலர் வச்சிருக்கும். அதான் டீச்சர் மாதிரி இருக்கும். அதுதான் அந்த புடவை. காட்டன் செல்வாக்கு வந்து இந்த புடவையோட ப்ளவுஸும் இந்த சாரியும் கட்டினா அதுதான் சொல்லுவாங்க. நிறைய பேருமே சொல்லுவாங்க, நீ என்ன நகை கடையில் வேலை பார்க்குறியா இல்லை டீச்சராக இருக்கியான்னு அதை தான் கேட்பாங்க. இந்த புடவை வந்து எங்கள் பெரியத்தை வந்து எடுத்து கொடுத்த புடவை. அது எங்கள் அத்தைக்கு கொடுத்தாங்க, எங்கள் அத்தை வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதை தான் நான் வந்து ஓம் சக்திக்கு வந்து மாலை போடுறப்ப வச்சுட்டேன். நல்லாயிருக்கும். இப்போ தான் செல்வாட சொல்லிட்டு வந்தேன், ஒவ்வொரு புடவையிலையும் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தடவை புடவை கட்டுறப்ப இந்த புடவை இப்போ கட்டியிருக்கேன்ல, நாராயண கோயில் போயில அதான் நேற்று எடுத்து அப்படியே வச்சுக்கணும். இது இன்னும் கட்டவே இல்லை, இதுக்கு ப்ளவுஸும் தைக்கவே இல்லை. ஆனால் சாரி மட்டும் பாருங்க. இது இப்போ தானே எடுத்தது? எதுக்கோ பெரியம்மா கொடுத்தது, யாரோ கொடுத்தது. ஆனால் ராணி அக்கா விசேஷ பணத்தை எடுத்து கொடுத்தால இது வைக்கல. இது அண்ணி எங்கள் அண்ணி எடுத்து கொடுத்த புடவை. இது வந்து ஆக்சுவலி உங்க இன்னொரு அன்னைக்கு கொடுக்க போனது. அவங்க வேணாம் எனக்கு பூனம் புடவை வேணும்ட்டு அத்தைகிட்ட உள்ளது வாங்கிட்டாங்க, நான் அவங்கள்ட்ட உள்ளது எனக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கு இன்னும் ப்ளவுஸ் தைக்கல, கிரீன் கலர் தான் வரும், தைக்கணும். அடுத்ததா இது அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தீபாவளிக்கு எடுத்த புடவை. பட்டு புடவை. பட்டு புடவை மாதிரி இருக்கும், ஆனால் பட்டு புடவை கிடையாது. அபூர்வா பட்டு நல்லா இருக்கா? நான் எடுத்து கொடுத்ததெல்லாம் நல்லா இருக்கு. இதெல்லாம் நான் தான் வச்சு தச்சு சும்மா சாரியில கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மடிப்பு எடுக்கிறதுக்கு, அதுவும் இல்லாத இந்த மாதிரி கீழே எல்லாம் தொங்கறக்கு, இந்த மாதிரி இப்படி விரிச்சு பார்க்கறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காகவே நான் வேணா இந்த மாதிரி எடுப்பேன். நீங்க எப்படி எடுப்பீங்கன்னு சொல்லுங்க. வீடு கூட்ட வேண்டியது இல்லை, அதை வச்சு 4 தீ விட்ட போகலாம். நெக்ஸ்ட் ரெஸ்ட். கை வலிக்கு. எனக்கும் கை வலிக்குது. எவ்வளோ நேரம் நீ கையை எப்படியா வச்சுக்கிட்டு இருக்கு? அடுத்ததா இது ப்ரொமோஷனுக்கு அந்த புடவை. இது நல்லா டபுள் கலரில் தெரியுது, ஆரஞ்சு, பிங்க்கு, க்ரீனு, நல்லா இருக்கு. அடுத்தது நிஷாவுக்கு வந்து சாரீ டிராப்பிங் வீடியோ. சாரீ அது என்ன மடிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஃப்ளீட்டிங். ப்ளீட்டிங்கா என்ன அது? ப்ரீ ப்ளீட்டிங்கா அப்படின்னு? ஃப்ளீட்டிங்கா என்னன்னு தெரியலையே. சரி, அது ஒரு வீடியோ. அப்புறம் சாரீ டிராப்பிங் வீடியோ. அந்த என்ன முட்டம் அடிக்குது. இவ்வளோ புடவை வாங்கி கொடுத்தா நான் தான் கேதமாகணும். இது வந்து
செல்வாட அக்கா கொடுத்த புடவை எடுத்து கொடுக்கல, அவங்க வச்சிருந்தது கட்டலை, எனக்கு இது மாதிரி பிடிக்காது அப்படின்னு அவங்க கொடுத்த புடவை. இதாண்டி அழகா இருக்கு. அவங்க அக்கா கொடுத்தனோட நல்லா இருக்குன்றவ. ஆமாம், உண்மையிலேயே கமெண்ட்லேயே சொல்லுவாங்க பாரு, இந்த புடவை தான் சூப்பராக இருக்குன்னு. கலரு வாடாமல்லி கலர். அதுக்குன்னே இந்த புடவைலாம் கேட்டால் வச்சுருக்கேன். இருக்கிற உள்ள கலர் புடவையாக எடுக்கக்கூடாதுங்க பாருங்க. வெறும் பிங்கும் சிவப்பும் இல்லாத கலராக எடுக்கணும். நான் இல்லாத கலரு இப்போ இதில் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கன்னு இருக்கேன்ல, அவங்க சொல்லுவாங்க இல்லாத கலர் என்ன, இல்லை எல்லா கலருமே இருக்கான்றத சொல்லுவாங்க. அடுத்தது இது எங்கள் அம்மா புடவை. அவங்க அம்மா புடவை இல்லை, எங்கள் அம்மா புடவை. எங்கள் அம்மா புடவை ரெட் கலர். புடவைடா அது நல்லா இல்லை. நல்லா இல்லைன்னா போ, உன்கிட்ட ஒன்றும் கேட்கல. நல்லா கட்டுறது நான் தானே. நல்லா இருக்கா? இது வந்து முந்தானே, அது ஒரு கலர் இருக்கும், இது ஒரு கலர் புடவை. நிஷா ஜவுளி கடைக்கு வேலைக்கு போகிறேன். ஆமாம், வந்துட்டு இப்போ போடுறது அங்கே அது போயிட்டு 4 இருந்தா இப்போ விரிச்சு காட்டின மாதிரி அங்கேருந்து 4 ட்ரெஸ் எடுத்து விரிச்சு காட்டிட்டு மடித்து வச்சிட வேண்டியது. அடுத்தது வந்து அடுத்த புடவை காட்டும். இது வந்து ஒரு ரம்ஜானுக்கு எடுத்த புடவை. இது வந்து என்கிட்ட வந்து இந்த ரெட் கலர் இருக்குது. என் தங்கச்சிக்கிட்ட வந்து ஒரு ப்ளூ கலர், இங்க் ப்ளூ இருக்குல்ல, அந்த கலரில் இருக்கும். ஆனால் இதோட ஜாக்கெட்லாம் செம்மையாக இருக்கும். இதை கட்டினீங்கன்னா சூத்துல இருந்து எல்லாமே மொத்தமா தெரியும் போல இருக்கு. அது மேல இது கட்டுறதுனால தெரியாது. ஒத்தையா விரிச்சு விடு. ஒத்தையா வச்சா ரொம்ப லேசாக தெரியும். இதுதான் அங்கிட்டு உள்ளதே தெரியும். தேங்காய் எல்லாம் தெரியுதா? தேங்காய் மாங்காய் எல்லாம் தெரியும் செல்வா. ஸோ இதுக்கான மேட்சான இது பண்ணி கட்டினோம்னா தெரியாது. இன்ஸ்கட் இதுக்குள்ளே இன்ஸ்கட் போட்டு இதுக்குள்ளே இதை போட்டோம்னா ப்ளவுஸை போட்டோம்னா தெரியாது. கட்டி காட்டுறேன் பாரு. எல்லாம் நல்ல புடவையெல்லாம் பத்திரமா எடுத்து என் மாவளுக்கு கொடுத்தோம். என் மாவை வந்து எந்த புடவையில என்ன தச்சு கேட்குறாளோ எல்லாத்தையும் தச்சு அவளுக்கு போட்டு அளவு பார்த்துறேன். அதுக்கு தானே வச்சிருக்கேன் நான். ஒவ்வொரு ஆண்டு விழாவுக்கும் ஒவ்வொரு புடவையை கட்டிட்டு போவான். பெரிய ஸ்கூல் போயிட்டானா. எல்லாரோட அம்மாவை அதான் இது பண்றாங்க தெரியுமா? யாரு பொண்ணெல்லாம், உங்க பொண்ணெல்லாம் பெரிய பொண்ணா இருப்பாங்கல்ல, அவங்க யாரெல்லாம் அவங்க அம்மாவோட புடவையை எடுத்துட்டு போய் ஆண்டு விழாக்கு டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து எங்க அம்மா புடவை தான் கட்டிக்கிட்டு போவேன். அம்மா புடவை கட்டாம அப்புறம் ஆயா புடவையா கட்டிட்டு. ஆயா புடவை இல்ல, புதுசா பொண்ணுக்குன்னு எடுப்பாங்க. அவங்களுக்கும் உள்ள பிளவுஸ் என்ன இப்ப பேச்செல்லாம் வித்தியாசம். எடுப்பாங்க, வருவாங்க, போவாங்க. அவங்க அது அந்த புடவை வந்து அந்த பொண்ணுக்குன்னு தனியா வச்சிருவாங்க. அப்புறம் அந்த அதுக்குன்னு அந்த அந்த அளவு பிளவுஸ் தச்சிருவாங்க. இது எங்க அம்மாவோட புடவை. இது சிம்பிளா தான் இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். எதை எடுத்தாலும் செல்வா சொல்லிடுறேன் எங்க அம்மாவோட புடவை, எங்க அம்மாவோட. ஆமா, ஆனா இதுக்குள்ள பின்னாடி உள்ள இதெல்லாம் எனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு சாரியிலையும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு தெரியுமா? எல்லாம் என் காசு போறது. எடுத்து காசு போதே, என் காசு போகுதுன்னு வர்றான் ஒருத்தன் இங்கே நின்றுக்கிட்டு. இது எங்கள் அம்மா கொடுத்த புடவை. இந்த புடவையில் எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அதனால் அவங்க புடவை என்கிட்ட கொடுத்தாங்க. ஒரு மாம்பழ கலருங்க புடவை. நல்லா இல்லை. இந்த டிசைனுக்காகவே பிடிங்கிறோம் எங்கள் அம்மா கிட்ட. பார்த்தீங்கன்னா மாங்காய் பிஞ்சு. அடுத்ததா நானும் செல்வம் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி போய் தனியாக இருக்கிறப்ப ஒருத்தவங்க வீட்டில் வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணாங்க. அவங்க வீட்டில் போய் சாரீ எடுத்தோம். திருப்பூரில். அது இந்த 2 சாரீ எடுத்து திருப்பூரில் காட்டுறேன். இது லோனுக்கு வாங்கின சாரி. கொஞ்சம் கொஞ்சமாக காசு கட்டுறது. இப்போ 1000 ரூபாய்க்கு புடவை எடுத்தேன். இந்த வாரம் ஒரு 100 ரூபா. ஏன்னா இப்போ நான் லாரி ஓட்டையில் வாரம் சனிக்கிழமை ஒரு நாள் சம்பளம் கொடுப்பாங்க. அதனால வாரம் போய் புடவை எடுத்து புடவைக்கு போய் காசு வர வச்சுட்டு வர்றது. நல்லா இருக்கு. ஒரு வான ப்ளூ கலர். ஸ்கை ப்ளூ. அட்டு டம்மு டம்முங்குது. நாடாங்காடா அது என்ன அடிவி கடை? என்னது நாடாங்காடு. அங்கே இருந்து நிறைய கடை தாங்க.
அங்கிட்டு இது ஒரு புடவையா, அப்புறமேட்டு இந்த ஒரு புடவை, இதுவும் அந்த மாதிரி லோன் புடவை. இது வந்து காட்டன் புடவை. இதோட புடவையில வந்து என்ன ஹைலைட்னா இதோட முந்தி தான் ஹைலைட். என்னது டிசைன் வச்சு நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. மடிக்கவும் நல்லா இருக்கும். சாரி இதுவும் அப்படியே. இந்த வீடியோ ஏற்றி விட முடியாத, நெட்டு காலி ஆயிரும் போல இருக்க. ஏண்டி 1/2 மணி நேரம் வீடியோ எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுறது? எனக்கு அதானே வேணும். இது எக்ஸ்போர்ட் ஆகி எப்போ நான் ஏற்றி விட்டு எந்த காலத்தில் ஏறி என்னைக்கு இந்த வீடியோ வரப்போகுதுன்னே தெரியல. 3 நாளாவதா 4 நாளாவதான்னு தெரியல. அடுத்தது ட்ரெண்டிங் புடவைன்னு ஃபஸ்ட்டு நானே என் தங்கச்சியும் போய் திருப்பூரில் எடுத்தோம். 100 ரூபா புடவை சூப்பராக இருக்குடின்னு. அதில் உள்ள புடவை இது. கொசு வலை மாதிரி இருக்கு இது அதில் உள்ள புடவை. ஆனால் நல்லா இருக்கு. எனக்கு இதுக்கு வந்து கோல்டு கலர் ப்ளவுஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ட்ரெண்டிங் புடவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் உள்ள ட்ரெண்டிங் புடவை ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கலர் சாரீ எடுத்தேன். நிஷாவுக்கு இதை நான் எடுத்து கொடுத்தேன். இதுவும் இன்னும் இதே மாதிரி பச்சை கலர் ஒன்று, பச்சை கலர், பிங்க் கலர், பிங்க் கலர் ஒன்று. இதோட முந்தி தான் நல்லா இருக்கு. இது எல்லாமே நான் வச்சது தான். அடுத்தது அதுலயே என்னடி குப்பை மாதிரி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கா? அதுலயே உள்ளதுதான். இது வந்து பிளாக்கா, அது வந்து பிளாக்கா, இது வந்து பிங்க். போன வருஷம் எடுத்தது இந்த புடவை எல்லாம் 2025ல் 24ல் அடுத்த கல்யாணம்னாலே வந்துருச்சு தானே. ஆமா ஆமா 25ல் அந்த மலை கோயிலுக்கு போனோம்ல, அப்ப இந்த சாரி கட்டிக்கிட்டு நீங்க கூட ரெட் கலர் டிஷர்ட் போட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறமேட்டு இது வந்து ஒரு எல்லோ கலர் சாரி காட்டனா. இது எல்லாத்துலயும் இந்த இது ஒரு அப்பா வந்து இது ட்ரெண்டிங்கா போச்சு. குஞ்சம் வைக்கிறது ஃபுல்லாத்துலயும் இப்ப காமிக்கிற எல்லாத்துலயுமே குஞ்சம் இருக்கும். அடுத்தது இப்போ பள்ளிவாசலில் தொழுவை வாங்க சொல்கிறதுனால கொஞ்சம் நேரம் டும் அடிக்காமல் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வெல்வெட் சாரி. இந்த இதுவும் கட்டினா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பிளாக் கலர் ப்ளவுஸ் போட்டு இது கட்டினோம்னா சூப்பராக இருக்கும். வெல்வெட். ஆனால் எந்த டிசைனும் எந்த இதுவுமே இருக்காது, சும்மா பிளைனாக இருக்கும். ஆனால் வெல்வெட் நல்லா இதாக இருக்கும், சூப்பராக இருக்கும் கட்டினா. வியாபாரம் பண்ண இல்லை, என்கிட்ட உள்ள சாரி எத்தனைன்னு காட்டுறான். நைட்டிய உங்களை மாதிரி புடவை கட்ட மாதிரி என் மயனா பெரிய ஆள் ஆகிட்டா, கல்யாணம் பண்ணுற வயசு வந்தால் தான் புடவை கட்டணும். இப்பயே நான் புடவை எடுத்து சுற்றிக்கிட்டா அதுக்குள்ளேயே எவ்வளோ சுடிதார் போடணுமோ போட்டுறணும். எல்லாரும் சுடிதாருக்கு வந்துடுங்க. இது அடுத்தது இந்த ஒரு கிரீன் கலர். எங்க அத்தை கிண்டல் பண்ணிட்டு போறாங்க நிஷா சித்தி. என்ன எப்ப பார்த்தாலும் நைட்டி தானே போட்டுருக்கேன், அப்புறம் என்ன புடவே. இது சீமாட்டி கலர். இது அடுத்தது இன்னும் வச்சிருக்க போல இருக்க, ஒரு 10 புடவை கிட்ட இருக்கு போல இருக்க. அடுத்ததா இது போன வருஷம் நான் சாரி பிஸ்னஸ் பண்ணேன். நான் சாரி பிஸ்னஸ் பண்ணப்ப இந்த ஒரு புடவை ஓம் சக்திக்குன்னு எடுத்து வச்ச புடவை, அது இந்த ஓம் சக்திக்கு மாலை போட்டப்ப நான் போட்டிருந்தேன். நிஷா கட்டிக்கிட்டு இருந்த சாரி நான் நல்லா இருக்கு பார்க்க தான். மேல்மருவத்தூர் போயிட்டு வந்து ஒரு 2 மாசம் இருக்குமா? இப்போ 1.5 மாசம் இருக்கும். நல்லா இருக்கு. தியா வேற காணா போட்டா மேல்மருவத்தூர்ல. காணாம போடல, குளிக்க வச்சு நின்னுடின்னு நம்மளே திரும்பினா ஆளை காணோம். நல்ல வேலை ஆளுங்களோட வந்துட்டாலே. தரணிசு தியாவை நான் 2 பேத்தையும் நானே ஒரு ஆள் கூட்டிட்டு போறேன். இங்க வேற சாரியில இதுதான் ஒரு இது. சரி வை வை வை. கீழே அது பாட்டு கொண்டு வந்துட்டு இருக்கு. இது எங்க அம்மா எடுத்து கொடுத்த சாரி. இதுக்கு வந்து ஒரு பிங்க் கலர் பிளவுஸ் வரும், நல்லா இருக்கும். ஆக மொத்தத்தில் எத்தனை படம்னு கமெண்ட்ல சொல்லுங்க, என்ன மறந்தாச்சு. இந்த குஞ்சத்துக்காகவே சாரி.
அடுத்தது வரவங்களையும் அடிக்கிறவங்களையும் அடுத்ததுன்னாப்போ அப்புறம் கலைக்க அப்படியே தான் போடும். ஒழுங்கா மடிச்சு வை. இது இது வந்து முல்லை நகர் திருச்சியில் எடுத்தது. செல்வா வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அத்தையும் நானும் போய் எடுத்த படம். நல்லா இருக்கு. அதே டிசைன் தான். இன்னும் வெற்றிகரமாக புடவை கம்மியாகி ஒரு 4 புடவை கிட்ட வந்துருச்சு. வரட்டும் இரே சுகி வீசுறியாங்கிட்டு மறுபடியும் இப்போ உட்காந்து மடிக்கணும். செல்வாடு இதுதான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? மடிக்கிறது சாரி எடுக்கிறது கலர் காட்டுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. அதை மடிப்பு கரெக்டாக பிடிச்சி இப்படி மடித்து அப்படி மடிக்கிறது தானே பெரிய வேலையே அப்படின்னு சொன்னேன். இதுக்குள்ளே செல்வா வந்து நாளைக்கு தான் ப்ளவுஸ் வீடியோ வருமா. இதுக்குள்ளே இப்போ சாரீ வந்து சாரியோட அதோட ப்ளவுஸ் வந்து அதுக்குள்ளே வச்சு தானே நம்ம மடிப்போம். இப்போ இன்றைக்கி சாரீ மடித்து வச்சுட்டா அப்புறம் நாளைக்கு ப்ளவுஸ் வேறு. அடுத்ததாக இது ஒரு ஆன்லைனில் போட்ட புடவை செட் சாரீ. நானும் புனிதாக்காலாம் ஒரே மாதிரி வச்சுருக்கோம். இதே மாதிரி இந்த புடவை இது இப்போ ரீசனாக மீஷோவில் போட்டு வாங்கின புடவை. காட்டன் புடவை. ஆனால் நல்லாயிருக்கும். கெட்டுனா நல்லா இருக்கு. அடுத்தது இன்னொரு 3 சாரி இருக்கு. இதான் ஒரு 20-30 புடவை கிட்ட வந்திருக்குமே. இன்னும் சிறிது நேரத்தில் செல்வா மயக்கப்பட்டு மல்லாக சாய போகிறார். டீ கொஞ்சம் வச்சு கொண்டு வாணி சார். இது என்னது? இது ஒரு காட்டன் சாரி. இது முத ஷார்ட்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங் ஆகிறப்ப இதில் தான் நான் வந்து ஷார்ட்ஸ் ஃபஸ்ட்டு எடுக்கவே கற்றுக்கிட்டேன். இந்த புடவையில் நல்லா இருக்கா? ஒரு ஆரஞ்சு வித் ப்ளூ நல்லா இருக்கு. கோயிலெல்லாம் படமெல்லாம் போட்டு நல்லா இருக்கு. இந்திக்காரங்க ரோட்டில் போட்டு போர்வை வைப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. ஆனால் இதில் கட்டினோம்னா மடிப்பு எடுக்கிறதெல்லாம் நிற்காது. அயன் பண்ணால் கூட நிற்காது. அந்த மாதிரி புடவை இதெல்லாம். அப்போல்லாம் விவரம் தெரியாமல் எடுத்த புடவை இதெல்லாம். அடுத்தது இனிமேல் எடுக்கிற புடவைலாம் என்ன மாதிரி புடவை எடுப்பேன்? இனிமேல்லாம் பட்டு தான். இது சும்மா சிம்பிளாக உள்ள புடவை. ப்ளவுஸ் வந்து நல்லா கிராண்டாக இருக்கும். இதுதான் நல்லா இருக்கு. உனக்கு நல்லா இல்லாத புடவை தான் நல்லா இருக்கும். ஆமாம், அந்த வைகோ கட்சி கொடி மாதிரி இருக்கு. அடுத்தது ஒரு மாம்பழ கலர் ஒன்று இருக்கு. அப்பா இவ்வளோ நேரம் நிஷா விரிச்சு காமிச்சதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கையை வலிக்குது. ஸ்டாண்ட்லையாவது வச்சுட்டு எடுத்துருந்துருக்கலாம் 2 பேரும் சேர்ந்து. எடுக்க வேண்டியதாங்க. கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. அடுத்ததா இது வந்து போன வருஷம் நாராயணன் கோயிலுக்கு கட்டிட்டு போன புடவை. எடுத்ததா? அதுக்கானே புடவை எடுத்ததா? கட்டிட்டு போனது. இதுக்கு வந்து இந்த கலர்லேயே ப்ளவுஸ் வரும். இதில் போட்டிருக்க டிசைனோட இதே கலர் ப்ளவுஸ் வரும். பிள்ளையார் டிசைன், ஜிமிக்கி டிசைன். அதே மாதிரி நாளைக்கு இல்லை, அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் ப்ளவுஸ் கலெக்ஷன் போடலாமான்னு சொல்லுங்கள். புடவை நிஷா மடிக்கிற வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள், அயன் பண்ணி. சரி, டிராப்பிங் வீடியோ. நான் வந்து சாரி வந்து டக்குன்னு நான் வியர் பண்ணுறது எப்படி, அது ஒன்று. ரெண்டாவது வந்து சாரியை எப்படி டக்குன்னு நான் மடித்து எங்கேயாவது கோயிலுக்கு விசேஷத்துக்கு ஊருக்கே போகிறனாலும் மடித்து எப்படி எடுத்துகிட்டு போவேன் அப்படின்றது பார்க்கலாம். எடுத்து அப்படியே டக்குன்னு கட்டிக்கலாம். பின் மட்டும் நம்ம குத்திட்டு போக வேண்டியதான். என்னோட சட்டை கலெக்ஷனும் ஒரு நாளைக்கு காமிக்கிறேன். என்ன இது பண்ண 4 சட்டை வச்சுருக்கேன். டிஷர்ட் ஒரு 2 வச்சுருக்கேன். ஜிப்பெல்லாம் பிஞ்சு போய் அங்கங்கே கிழிஞ்ச ஒரு ட்ரௌசர் 4 ட்ரௌசர் வச்சுருக்கேன். இப்போ போட்டிருக்குது. இது வெளியில் வந்து டவுசரு உள்ள ஜட்டி. நமக்கு என்ன அவ்வளோதான். நமக்கு என்ன ஆம்பளை பையனுக்கு என்ன வேறுங்க. எதுக்கு அங்கே இருங்க, அந்த நாடா கூட இருக்காது, 2 ஓட்டை தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்களோட வாழ்க்கை அவ்வளோதான்.
சரி ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லு. எந்த புடவை பிடிச்சிருக்குன்னு கேளு. ஓகே, நான் காட்டின புடவையில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்துச்சு, என்கிட்ட எந்த கலர் புடவை இல்லை அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா அடுத்து அந்த புடவை நான் வாங்கலான் இருக்கேன். என்ன கலர் கமெண்ட் பண்ணுறீங்களோ நிஷாவுக்கு வாங்கி கொடுத்தாரு. வாங்கிடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கரெக்டாக யார் எண்டுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் யார் ஃபர்ஸ்ட்டாக பார்த்துருக்கீங்க அவங்க வந்து எத்தனை நிஷா ஒரு 5 புடவை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவா. இல்லை சரி, எத்தனை புடவைன்னு கமெண்ட்ல சொல்லுங்கிறேன். சரி சரி, அதான் சொன்னியா? நீ எதுவும் கிவ் அவே கொடுக்க போற? அத மாதிரி உங்க வீட்ல நீங்க எண்ணி பாருங்க, என்ன விட உங்கள்ட்ட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்றத பாப்போம். சரி, எவ்வளவு வச்சிருக்கீங்கன்றத சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னோட சாரி எத்தனை இருந்துச்சுன்னு சொல்லுங்க, அதுவும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் 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 பாய்.